நீ மூச்சு விடுற சத்தம் எனக்கு இங்கே கேட்குது. கேட்க மட்டும் இல்லை, எனக்கு கிட்ட வர சொல்லுது. அப்போ தான் உன் கம்மல் சிரிச்சுக்கிட்டே உன் முடிய மோதி கடந்து போகிற காத்தோட உரசி விளையாடுறத கவனிச்சேன். நீ இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்க. ஆனால் இதெல்லாம் ஏன் எனக்கு கேட்குதுன்னு காரணம் தெரியுமா? நீ போகும்போது உன் சுண்டு வரல பிடிச்சிக்கிட்டு நானும் உன் கூடவே வந்துட்டேன். உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு இப்போ. என்னடா நீ போல? எங்கே அவசரமாக கிளம்பிட்டேல்? நீ என்னப்பா உன் ஆள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா, உட்காந்து இங்கே 8 புள்ளி கோலம் போட்டுட்ருக்க. நான் லேட்டாக போனேன்னு வெய்ய தூக்கி போட்டு நெஞ்சிலே மிதிப்பா. நீ கோலம் போடு, நான் கிளம்புறேன். பாய்டா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? ஏய், இப்போ தானே உன்னை பார்த்துட்டு வந்தேன், நீ வேறு அவசரம் முடியாமல் கேள்வி கேட்குற. இல்லை, கிளம்புறப்ப ஏதோ ஒரு உலர்த்த பண்ணல, என்ன சொன்ன நீ? ஏன்டா டேய் உலகிட்டு போனேண்ணா, உன் ஆள் வெயிட் பண்ணுறேன், நீ உட்காந்து வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், வளர்றேன்னு சொல்கிறேன். ஏன் எங்கே பார்த்தேன்? நம்ம பொதுவாக அட்டி விடுவோம்ல, அந்த கெஃபே தான். ஏன்டா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரமாக போ, அப்புறம் நெஞ்சில் மிதி வாங்கிட்டு வந்துருப்பேன். நக்கல் தான்டா உனக்கு. கால் பிக் பண்ணல, நெஞ்சில் இல்லை வேற. வைடா டேய். பைத்தியக்காரன். ஹாய் ப்ரோ, என்ன இந்த பக்கம் வண்டிக்கு ஆளே காணும்? ஹாய் பிரதர். நீங்கள் வேறு பிரதர், அவ்வளோ பிஸிலாம் இல்லை, ஒர்க் கொஞ்சம் பைலப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் என்ன இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு போகிறது? காஃபி ஒன்று ஸ்ட்ராங்காக? இல்லை பிரதர், வேண்டாம், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, உடனே கிளம்பணும், அப்புறம் பார்ப்போம். போங்க பிரதர், உங்கள் 2 பேருக்கும் இதே தான் வேலை. மார்னிங் சிஸ்டர் வந்தாங்க, எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் போயிட்டாங்க. இப்போ நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. என்ன ப்ரோ சொன்னீங்க? சரியாக கேட்கல. மார்னிங் சிஸ்டர் வந்தாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க, எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் கிளம்பிட்டாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் பிரதர், சொல்லிட்டு தான் வந்தா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தானே எல்லாம் வர முடியல. நீங்கள் சொன்னதோட ஒழுங்காக கேட்கலையா, அதான் கேட்டேன். சரி விடு, நெக்ஸ்ட் வீக் ஒன்றா வரும், மினூருக்கு எல்லாத்தையும் அச்சு நவுத்துறோம், என்ன ஓகேவா? பை. என்ன நடக்குதுன்னே புரியலையே. இவன் சொன்னான்னு வந்து பார்த்தா அவள் கெஃபேலையும் இல்லை. சரி விளையாடுறான் போலன்னு பார்த்தா அவள் கெஃபேக்கு வந்துட்டு போனதா சொல்கிறாங்க. அவளும் கால் பிக் பண்ண மாட்றா, ஆன்லைன்லேயும் இல்லை.
உட்காரு. எனக்கு அப்பவே தெரியும் நீ செல்லம் செல்லம் அவனை பிடிச்சி தங்கும்போதே தெரியும் அவன் ஒன்று விட்டு போயிடுவான்னு. எப்படி நேக்கா கழட்டி விட்டு போனான் பார்த்தியா? இன்னத்த 6-7 வருஷம் லவ்வோ. மதி மதி சாரி. ஹலோ, என்னாச்சுப்பா? வேணுமா? உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி தான் இந்த பார்க் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ நான் என்ன பார்க்குற மாதிரி தான் இப்போ உன்னையும் பார்க்குறேன். ஒரு குழப்பத்தோட, ஏதோ ஒரு தேடலோட. அந்த டைமில் நான் பண்ண சில தவறான விஷயம் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நடந்தது எல்லாமே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ண எனக்கு தெரியலப்பா. ஆனால் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கும். ஒரு விஷயம் உன்னோடதுன்னா அது உன்னோடது தான். உன்னோடது இல்லை அப்படின்னா நீ லைஃப் லாங் எவ்வளோ கண்ணீர் விட்டாலும் உன்னோடது இல்லை. எதை பற்றியும் யோசிக்காம கொஞ்சம் தெளிவாக வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, சரியா?
மாடுமா தூங்கின்னு இருக்கான், அமைதியாரு. பக்கத்துல ரெடி தானே? எல்லாம் ரெடி. ஓகே மச்சான், கையப்பிடி. மூக்கு இருக்குது மச்சான். அச்சசா வச்சிரும். அமைதி. கணப்பிடிச்சு ஓகே. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சி, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நிலன், என்னடா ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற? சார் ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ? மார்னிங்ல இது ரொம்ப தேடி அலைஞ்சிட்டியா? இது ஆல்ரெடி எங்கேயாச்சும் நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கா நிலன்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல மதி. இன்னைக்கு நடந்த விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ம். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஐ கெஸ் திஸ் இஸ் தி ரைட் டைம். நான் உனக்கு காதலிக்கிறேன். ஐ லவ் யூ நிலன். என்னை கட்டிக்கிறியா? எதுக்கு இப்படி ஒன்று? ஆமாம், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உன்னை தேடி அலைஞ்சல்ல. யான் பெற்ற இன்பம் என் வயகம் நீயும் பெற வேண்டாமா? அதனால தான்
எப்படி நம்ம மாஸ்டர் டான்ஸு? ஓடி ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சாரிடா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஏய் நல்லா இருப்பீங்கடா. என்ன பண்ணுறதுப்பா, எங்கள் கடமை நாங்கள் தானே பண்ணி ஆகணும். ஏய் சாரிடா, டென்ஷனில் ஏதோ கத்திட்டேன், ஏதோ மனசில் வச்சுக்காதீங்கடா. மச்சான், வெளியே ஐஸ் மலையா பெய்யுது, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. எப்பா போடா டே போடா. நிலன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லு. என் அன்பு நிலனுக்கு இனிய பிறநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். எனக்கு உன் கூட இருக்க சந்தோஷமா இருக்கு நிலன். ஐ திங்க் we made for each other. மேட் ஃபார் ஈச் அதரா? மேட் ஃபார் ஈச் அதரான்னு தெரியாது, பட் ஐம் ஷுர் we are born for each other. எனக்கு நீ ஒரு கவிதை சொல்லணும். கவிதையா? கோடி முறை உன் மாறில் தொலைக்க உன் கண்கள் கொஞ்சம் கடந்தாயோ, பூவிதழ் போத்தி உறங்க உன் நெஞ்சம் கொஞ்சம் வரம் தாயோ, இப்படிக்கு உன்னிலன். சரி, பசிக்குது, சாப்பிட போலாமா? போலாமே.